ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் தக்காளி குழம்பு தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி தை வெள்ளி, அதனால் நிறைய வேலை இருக்குது. சிம்பிளான குழம்பு தான் பண்ண போகிறேன். தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். முதல்ல நான் தக்காளியை இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன் குக்கரில். அதுக்குள்ளே கடாயை சூடாகட்டும். இந்த தக்காளியை தோலை மட்டும் உரித்து எடுத்துப்போம். தக்காளியில் இருக்க தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், ஆறின பிறகு தான் தோலை உரித்து எடுக்க முடியும். கடாயை அதுக்குள்ளே நல்லா சூடாகட்டும். தக்காளியில் இருக்க தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா, நான் குக்கர்லேயே வேக வச்சிட்டேன் தக்காளியை. ரொம்ப சுவையான தக்காளி குழம்பு தயார் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இதில் தோலெல்லாம் நான் உரிச்சிக்கிடுறேன். இந்த பாருங்கள், அதே கழண்டு வந்துடும். தோலை உரிச்சு தட்டில் வச்சுப்பேன். இன்றைக்கி ஃப்ரைடே சாம்பார் தான் செய்யணும். நான் நேற்றே செய்யிட்டேன் சாம்பார். அதனால் இன்றைக்கி சாம்பார் செய்யலை. அதுக்கு பதில் ஒயிட் ரைஸ் வேக போட்டேன். பார்த்தீங்களா, ஒயிட் ரைஸ் செய்யும்போது அதில் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கிட்டேன். தோரம் பருப்பு சாம்பாருக்கு செய்கிற மாதிரி அதை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தோரம் பருப்பு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஃப்ரைடே. அதனால் அந்த சாஸ்திரப்படி நான் சாப்பாடு ஒயிட் ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் போட்டுட்டேன். இந்த துவரம்பருப்பை இப்படியே இந்த மாதிரி நம்ம தக்காளி குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோலை உரிச்சிப்போம். தோலை உரிச்சிட்டு செய்யலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். நான் இன்றைக்கி தக்காளி குழம்புக்கு அப்பளம் மட்டும்தான் பொரிச்சிக்க போகிறேன். ஒயிட் ரைஸ் ஏற்கனவே பண்ணிட்டேன். கொஞ்சமாக துவரம்பருப்பு அதில் லைட்டாக போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வேக வச்சு தோல்லாம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். கடுகு பொடிட்டோம். கடுகு பொடியுது. அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது இவ்வளவும் போட்டுக்கிட்டேன். ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்குள்ளேயே ஒரு கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கலாம். எதுக்கு தக்காளியை வேக வச்சு தோல் உரிச்சேன்னா, தக்காளி குழம்பு பண்ணும்போது அந்த தோல் டிஸ்டர்ப் பண்ணும். அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் தக்காளி அவிச்சு தோலை உரிச்சு வச்சுக்கிட்டேன். இது தோல் இல்லைன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம லைட்டாக அவிச்சிக்கிட்டாலே போதும். குக்கரில் ஒரு விசில் வந்தாலே போதும். தக்காளி ஈஸியாக தோல் உரிஞ்சிடும். இது வதக்கிட்டே இருக்கிறேன். வதங்கட்டும். கொஞ்சமாக நான் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நான் வேக வச்சு தோல் உரிச்சு தக்காளியை போட்டுக்கிறேன். இப்போ இதனுடைய இது நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம புளி ஊற்றினா போதும். புளி வேணுன்றவங்க புளியை ஊற்றிக்கலாம். வேணான்றவங்க இந்த தக்காளியே வச்சு மசிச்சு சுவையான தக்காளி குழம்பு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். காய் தக்காளி, அதனால் மேலெல்லாம் இந்த காம்பு பகுதியிலலாம் அப்படியே இருக்குது. நான் தக்காளி வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விடுறேன். வேகட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப தேவையே இல்லை.
கம்மி பொருள் தான், ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் தக்காளி குழம்பு. இது நல்லா இன்னும் வெந்த பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் காய்கறி வாங்கலை, இவ்வளோ தக்காளி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா யோசிக்கக்கூடாது. உடனே நம்ம தக்காளி குழம்பு செய்து உடனே ஒரு சமையல் பண்ணிடணும். சமையல் செய்யலை, குழம்பு இல்லை, காய் இல்லை, அதனால் செய்யலைன்னா நம்ம நினைக்கக்கூடாது. இருக்கிற பொருளை வச்சு நம்ம சமையல் பண்ணிடணும். அதுக்காக ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, ஹோட்டலில் அடிக்கடி வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செய்திடணும். இப்போ தக்காளிக்கு காயே இல்லை, தக்காளி குழம்பு செய்துட்டேன். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ, வாங்க முடியாத பட்சத்தில் வெளியில் போக முடியல, அர்ஜெண்ட்டாக வெளில போகிற வேலை இருக்குது, அதனால் குழம்பு செய்யணுன்னு வீட்டில் இருக்கோம். எப்படியும் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குழம்பு செய்திடலாம். இந்த பாருங்க, சுவையான தக்காளி குழம்பு. இப்போ நான் கொஞ்சமாக புளி ஊற்றுவேன். சும்மா ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் பார்த்தீங்களா, சின்ன நெல்லிக்காய் அந்த சைஸ் தான் நான் புளி ஊற்ற போகிறேன், தவிர ரொம்ப புளி ஊற்றலை. அப்போ இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி குழம்பு. இப்போ நான் இது கூட கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிறேன், ரொம்ப புளி ஊற்றலை. சுவையான தக்காளி குழம்பு. கொத்தமல்லி தழை போடணுன்னா போட்டுக்கிடலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதை மட்டும் நம்ம இது ரொம்ப காய் தக்காளி, அதனால் இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டுக்கிடலாம். ஏன்னா இது இப்போ வேகிற மாதிரி தெரியலை. இந்த காம்பு பகுதி கொஞ்சம் மசிய மாட்டேன்றது. அதனால் நான் இது கொதிக்கிறதுக்குள்ளே இது ஆறுற பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கிடலாம். இப்போ தண்ணி பதத்தில் குழம்பு தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், சுவையான தக்காளி குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே இது மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டுடலாம். இதை பாருங்கள், தக்காளி குழம்பு இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். அது ரொம்ப காய் போகுது பாருங்கள், சுவையான தக்காளி குழம்பு. இப்போ மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவிட்டு இந்த தண்ணி ஊற்றிப்போம். இதுதான் தக்காளி குழம்பு. இப்போ இதுக்கு அப்பளம் பொரிச்சுட்டேன். இன்றைக்கி சிம்பிள் ரைஸ் தான். இது நல்லா கொதிக்கட்டும், சிம்பிள் லஞ்சு தான். செம்ம சுவை, சூப்பர் டேஸ்ட். கொதிக்கட்டும். சுவையான தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இது கெட்டி பதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் நல்லா வற்ற விட்டுருங்க, தண்ணி பதத்துக்கு வேணால் இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இதில் மிளகாத்தூள் வாடெல்லாம் வராது, ஏன்னா நம்ம எண்ணெயிலே போட்டு தாளிக்கும் போது போட்டுட்டோம். அதனால் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க, காரம் வேணால் மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த தக்காளி குழம்பு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.